தவிக தலைவர் முதல்வர் விஜய் மற்றும் தமிழகத்தோட ரொம்பவும் ஒரு ஹானஸ்டான முதல்வர் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு தமிழகத்தில் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. அவருக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு குழந்தைங்கள்ல இருந்தே முதல்வர் அவர்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய நேற்றைய பிறந்தநாள் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக கிராண்டாக அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களால் தமிழகம் முழுவதுமே செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலிலையும் அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பர்பாக இருந்தது. அவருடைய அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் அவருடைய மகள் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான் இன்னைக்கு ரிவீல் ஆகிருக்கு. அவருக்கு ஒரு பர்த்டே சர்ப்ரைஸாக அவங்களே வந்திருக்காங்களா நேரில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பர்த்டே சர்ப்ரைஸும் ரிவீல் ஆகிருக்கு. அதை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவங்களுடைய விவாகரத்து ஹியரிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜூன் 15ஆம் தேதி நடந்து முடிஞ்சதுக்கு முன்னாடியே சோபா சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவங்க சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை அவருடைய ரசிகர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் அவங்களே அதை சொல்லியிருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவருடைய விவாகரத்து அப்படிங்கிறது பிப்ரவரி எண்டில் தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அவருக்கும் அவர் மனைவிக்கும் விவாகரத்து அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு சோபா சந்திரசேகரோ இந்த விஷயத்த இது ஒரு கருத்து வேறுபாடு தான், இதை தயவு செய்து பெருசாக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக தங்களுடைய மீடியா இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவருடைய அந்த பர்த்டே கிஃப்டாகவே அவங்களுடைய மகளே நேரில் வந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க மேலே முதல்வர் விஜய்க்கு ஒரு தனிப்பட்ட பிரியம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பெண் குழந்தைகள் மேலே அவருடைய மகள் திவ்யா சாஷா மேலே அவர் அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிறத நிறைய வீடியோக்களில் நம்மளாலேயே பார்க்க முடியுது. அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மேலே அவர் ஒரு பிரியம் அளவு கடந்த ஒரு பாசம் அப்படின்னே சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகள் திவ்யா சாஷா ரொம்ப நாளாக லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கெரியர் பிஸியாக இருக்கிறதுனால கூடவே அவங்களுடைய அம்மாவும் அவங்கள கேர் பண்ணுறதுக்கு கூடவே இருந்திருக்காங்களாம். ஆனால் ஜேசன் சஞ்சய்க்கு ஒர்க் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர் மட்டும் லண்டன் டு தமிழ்நாடு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் அவங்க திடீர்னு சர்ப்ரைஸாக தன்னுடைய அப்பாவை இந்த பர்த்டே அப்போ பார்க்க வந்திருக்காங்க. ஸோ ஃபாதர்ஸ் டேக்கும் திவ்யா சாஷா விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மதர்ஸ் டேக்கு ஜேசன் சஞ்சய் போட்ட அந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது ரொம்பவும் வைரலாக போச்சு. என்னுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி ஒரு கிரேட் ஒரு உமன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய அம்மா சங்கீதா தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேருக்கு பின்னாடியும் ஜேசன் சஞ்சய் சங்கீதா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சங்கீதா சொர்ணலிங்கம் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவும் வைரலாக போச்சு. அதே மாதிரி ஃபாதர்ஸ் டேக்கு திவ்யா சாஷா விஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய பர்த்டேக்கும் நேரில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு தன்னுடைய அப்பாவை அவர் ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்களாம். அவங்க கூடவே ஜேசன் சஞ்சயும் வந்திருக்காங்க. ஏன்னா சிக்மாவோட அந்த கடைசி கட்ட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜூலை 21 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த வேலைகளுக்காக அவருடைய அண்ணா கூட வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது.